Hi guys, இது ரம்ஜான் பர்ச்சேஸ்க்கு போனது தான். vlog 1 வந்து நான் ஏற்கனவே போட்டுருப்பேன். இது வந்து vlog 2. இதில் வந்து நான் என் ஹஸ்பண்ட் வந்து துணி எடுத்தது தான் இந்த vlogல வரும். ஃபஸ்ட்டு vlogல பசங்களுக்கு துணி எடுத்தது தான் ஃபஸ்ட்டு vlogல வந்திருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஷாப் வந்து ட்ரெண்ட்ஸ் தான். ட்ரெண்டில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஆனால் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஆனால் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2000 3000 அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ரேஞ்ச் கொடுத்து இந்த மாதிரி சிம்பிளாக எடுக்கணுமா அப்படின்னு தோணுது. அதனால் நான் அங்கே எடுக்கலைங்க. சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி செட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கொண்டு தான் சொன்னார். ஆனால் எனக்கு தான் செட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பீஸ் வந்து ஒரு 10-15 செட்ஸ் அந்த மாதிரி வச்சிட்ருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி யூனிஃபார்மாக வாங்குறவங்க கூட இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெலாம் இங்கே வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செட் ஆகிடும். நான் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இது வந்து செட்டு சுடிதார் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டாப், ஃபேண்ட், ஷால் மூணுமே இருக்குது. நம்ம வேறு டெக்ஸ்டைல்ஸ்க்கெல்லாம் போனோன்னா கவுண்டரில் ஆள் நின்று நம்மளுக்கு துணியெல்லாம் எடுத்து காமிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே இல்லைங்க. கஸ்டமரே வந்து எவ்வளோ வேணால் துணி எடுத்து பார்த்துக்கலாம். அவங்க கலைச்சி வச்சுட்டாங்கன்னா அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் வந்து தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் இப்போ ஒரு சுடிதார் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் என்ன ஒர்க் இருக்குது, எதுக்கு 1000 rupees அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இதுதான் நான் சொன்ன சுடிதார். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாலும் கிடையாது, வெறும் ஃபேண்ட்டு டாப் தான். இதுவே வந்து 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு வச்சுருக்காங்க. சைஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் எனக்கு தாங்க பிடிக்கல. அந்த ரேஞ்சு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இங்கே எடுக்கலை. எனக்கு இங்கே செட்டும் ஆகலை. இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வெறும் டாப்ஸ் தான். அதுவும் டாப்ஸ் பார்த்தீங்களா ரேஞ்ச் அதுலேயே இருக்குது பாருங்கள். 499, 599 அந்த மாதிரி. அந்த டாப்ஸும் பார்க்குறதுக்கு இன்னும் அவ்வளோ ஒர்த் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ரொம்ப லைட்டாக தான் இருக்குது துணி. நான் போன உடனே ஃபஸ்ட்டு வந்து செட்டாக தான் பார்த்தேன். சுடிதார் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே செட் ஆகலை. சரி டாப்ஸாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு அது கூட செட் ஆகலைங்க. ஒரு டாப்பும் பார்த்தீங்கன்னா 2000, 2500 அந்த மாதிரி இருக்குது. சரி விலை அதிகமாக இருந்தால் கிளாத்தாவது கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்தா அது கூட எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஏதோ 1-2 அந்த மாதிரி இருக்கும், எல்லாமே அந்த ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான். ஆனால் எல்லாமே அதே ரேஞ்சில் தான் இருக்குது. எதுவுமே நம்ம வாங்குகிற மாதிரி எதுவும் இல்லை. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அங்கே கிட்டே பார்க்கும்போது தான் தெரியுது அது எப்படி இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.
நானும் ரொம்ப நேரம் தேடினேன், நமக்குன்னு ஏதாவது ஒரு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு செட்டே ஆகலை. இந்த டாப்ஸோட துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குங்க. அது தொட்டு பார்த்தா தான் அந்த டச் ஃபீல் பண்ண தான் அந்த வந்து கிளாத்தோடைய குவாலிட்டி வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 253 அந்த மாதிரி ரேஞ்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கடைக்கெல்லாம் நிறைய பேர் வராங்க, வந்தோடனே திரும்பி போயிடுறாங்க. ஏன்னு பார்த்தா இந்த ரேஞ்ச் பார்த்து தான் பயந்து போயிடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு தான் செட் ஆகலை, என் ஹஸ்பண்ட்காவது போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால், சரி நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸோட ஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அது யாருதுன்னு தெரியல, லேடிஸ் தான் ஜென்ஸ் தான் அப்படின்னு தெரியவே இல்லை. எல்லாம் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். பார்த்துட்டே இருந்து ஒரு டவுட் வந்துச்சு என் ஹஸ்பண்ட்க்கு, இதெல்லாம் ஜென்ஸ் மாதிரி தெரியல, சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது லேடிஸ்து அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே லேடிஸோட டிஷர்ட்ஸு ஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் ஜென்ஸ் செக்ஷனுக்கு மேலே போயிருந்தோம், செகண்ட் ஃப்ளோரில் இருந்தது. இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு ட்ரெஸ் மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இல்லைங்க. அது வந்து பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்குது. இந்த ஃபேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்ச ஃபேண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் ரேஞ்ச் மட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எனக்கு தெரியல, இந்த மாதிரி கடையிலலாம் இந்த மாதிரி தான் இருக்குமா கிளாத்து, இல்லைன்னா வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்ததுலேயே இந்த ப்ளைன் ஷர்ட்ஸ் தாங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கும் இந்த ஷர்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ரேஞ்ச் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா 2000 கிட்டே இருக்குது. சரி வேணான்னு அப்படியே வச்சிட்டோம். ஒரு 1000க்குள்ளே இருந்தால் எடுத்துகிட்ருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னேன். வேணான்னு சொல்லிட்டாரு. சரிம்மா நம்ம பச்சையப்பாஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அங்கே தாங்க போனோம். பச்சையப்பாக்கு தான் போனோம். காஞ்சிபுரத்தில் ஃபேமஸே பச்சையப்பாஸ் தான். சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் போனது ஈவினிங் டைமு. நானும் என் ஹஸ்பண்ட் வந்து நோன்பு இருந்தோம். நோன்பு டைமில் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம். பசங்களுக்கு மட்டும் கார்ன் வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. வெளியே போனால் கண்டிப்பாக பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கியே கொடுத்தாகணும். இது உங்களுக்காக தான் அஸ்மா கொடுக்குறா, சாப்பிடுங்க. இதுதாங்க பச்சையப்பாஸ்க்கு வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபஸ்ட்டு லோ ரேஞ்சில் இருக்கிற ஷர்ட்ஸ் தான் பார்த்தோம். பார்த்தா அங்கேயும் வந்து எதுவுமே பிடிக்கல. இந்த பாருங்கள் கலர் எப்படி இருக்குது, ஆரஞ்சு கலரு, இந்த மாதிரி கலர்லாம் என் ஹஸ்பண்ட் எடுக்கவே மாட்டார். ஃபஸ்ட்டு எனக்கும் பிடிக்காது.
இந்த ஷர்ட் தான் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் போடுற மாதிரி இருக்குது, அதுவும் எடுக்கல. இது வந்து ரொம்ப டீனேஜ் பசங்க போகிற மாதிரி தான் இருக்குது, இதுவும் எடுக்கல. என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி செக்குடு ஷர்ட்ஸ் தாங்க செட் ஆகும். இந்த ஷர்ட் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? பாருங்கள், யார் யார் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். தெரியாதவங்களுக்காக நானே இப்போது சொல்ல போகிறேன். இது ஜில்லுன்னு ஒரு காதலில் வந்து சூர்யா போட்டுட்ருப்பாரு, இந்த ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் இந்த மாதிரி ஷர்ட் வந்து கல்யாணம் ஆன புதுசில் இருந்ததுங்க. ஆனால் இப்போ இல்லை, ரொம்ப பழசாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிளாக் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளாக் ஷர்ட் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது, கிளாத் வந்து அவ்வளோவா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது தாங்க பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். சரி, இது எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது, ஆனால் இது கூட எடுக்கல. நார்மல் ஷர்ட்ஸ் வந்து எதுவுமே செட் ஆகலைங்க. அதனால் கொஞ்சம் பிராண்டாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டோ கம்பெனி தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த 3 கலரில் ஒரு கலர் தான் செலக்ட் பண்ணி எடுத்தோம். எந்த கலர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். பசங்க வந்து ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து ஃபேண்ட் செலக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டோம். ஒரு வழியாக என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஆப்போசிட் தான். ஜென்ஸ் பச்சை பாஸ் இருக்கிற ஆப்போசிட்டில் தான் லேடிஸ் பச்சை பாஸும் இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். இப்போ ஃபைனல் டச் என்னோடது தான். எனக்கு தான் லாஸ்ட்டாக துணி எடுத்தோம். சரி, எனக்கும் நல்லாவே செட் ஆகிடுச்சிங்க. பச்சை பாலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, எது எடுக்கிறதுனே தெரியல. எனக்கும் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சிங்க. ஓகே, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.